ஐந்தாம் அதிகாரம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா, இவன் குமாரன் கோக், இவன் குமாரன் சிமேய், இவன் குமாரன் மீகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாக்கால், இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத்பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும், யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும், இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேப்போ மட்டும் பாகால் மெயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்தரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலேயாத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் யெரோவாவுக்கும், யெரோவா கீலேயாத்துக்கும், கீலேயாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் எசிசாயிக்கும், எசிசாயி யாத்தோவுக்கும், யாத்தோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாயிருந்தான். அவர்கள் கீலேயாத்திலிருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகை ஏற்றப்பட்டார்கள். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்குப் போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர், நாப்பீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களோடே எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும், செனீர் மட்டும், எர்மோன் பர்வத மட்டும் பெருகியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏப்பே, இஷி, ஏலியேல், அஸ்ரியேல், எரேமியா, ஒத்தாவியா, யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அழித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றிச் சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய
தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆப்போருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். 6ஆம் அதிகாரம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலையாசார், இத்தாமார் என்பவர்கள். எலையாசார் பினகாசை பெற்றான். பினகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெராயோதை பெற்றான். மெராயோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாஸை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகனானை பெற்றான். யோகனான் அசரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செராயாவை பெற்றான். செராயா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்திராயி. கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபியாசாப், இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் தாகாத், இவன் குமாரன் ஊரியேல், இவன் குமாரன் ஊசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, ஆகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரோகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான பஷ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமேயி, இவன் குமாரன் ஊசா, இவன் குமாரன் சிமையா, இவன் குமாரன் அகியா, இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டித்தீரு மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் எனும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் எரோகாமின் குமாரன், இவன் எலியேலின் குமாரன், இவன் தோவாகின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கானாவின் குமாரன், இவன் மாகாத்தின் குமாரன், இவன் அமாசாயின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் செப்பனியாவின் குமாரன், இவன் தாகாதின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் எபியாசாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன், இவன் சகோதரனாகிய ஆசாப், இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெரகியாவின் குமாரன்,
இவன் சிமேயாவின் குமாரன். இவன் மிகாவேலின் குமாரன். இவன் பாசேயாவின் குமாரன். இவன் மல்கியாவின் குமாரன். இவன் எத்னியின் குமாரன். இவன் சேராவின் குமாரன். இவன் அதாயாவின் குமாரன். இவன் ஏத்தானின் குமாரன். இவன் சிம்மாவின் குமாரன். இவன் சீமேயின் குமாரன். இவன் யாகாதின் குமாரன். இவன் கெர்சோமின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன். அவன் அப்தியின் குமாரன். இவன் மல்லூகின் குமாரன். இவன் அசபியாவின் குமாரன். இவன் அமத்சியாவின் குமாரன். இவன் இல்கியாவின் குமாரன். இவன் அம்சியின் குமாரன். இவன் பாணியின் குமாரன். இவன் சாமேரின் குமாரன். இவன் மகேலியின் குமாரன். இவன் மூசியின் குமாரன். இவன் மெராரியின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவிர்த்தியுண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனின் குமாரரில் எலையாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ். இவன் குமாரன் அபிசுவா. இவன் குமாரன் புக்கி. இவன் குமாரன் ஊசி. இவன் குமாரன் செராகியா. இவன் குமாரன் மெராயோத். இவன் குமாரன் அமரியா. இவன் குமாரன் அகித்தூப். இவன் குமாரன் சாதோக். இவன் குமாரன் அகிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்திலிருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றியிருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் எனும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும், லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும், யாத்தீரையும், எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும், ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும், தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும், ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்சேமேசையும் அதன் வெளிநிலங்களையும், பென்யமீன் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், அலெமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதையிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும், ஆசேர் கோத்திரத்திலும், நப்தலி கோத்திரத்திலும், பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும், காத் கோத்திரத்திலும், செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும், பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பிராயீம் கோத்திரத்திலே இருந்தது. எவையெனில், அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயி மலை தேசத்திலிருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும், பேத் ஓரோனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும், மனாசேயின் பாதி கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும், பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் காகாத் புத்திரரிலுள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கெர்சோம் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும், அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும், இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும், தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும், ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், ஆனேமும் அதன் வெளிநிலங்களும், ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும், அப்தோனும் அதன் வெளிநிலங்களும்,
உக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும் ரேகோபும் அதன் வெளிநிலங்களும் நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும் அம்மோனும் அதன் வெளிநிலங்களும் கீரியா தாயிமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும் தாபோரும் அதன் வெளிநிலங்களும் எரிகோவுக்கு அப்புறமாயிருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்திலுள்ள பேசேரும் அதன் வெளிநிலங்களும் யாத்சாவும் அதன் வெளிநிலங்களும் கேதேமோத்தும் அதன் வெளிநிலங்களும் மேப்பாத்தும் அதன் வெளிநிலங்களும் காத் கோத்திரத்திலே கீலேயாத்திலுள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும் மக்னாயீமும் அதன் வெளிநிலங்களும் எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும் யாசேரும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. 7ஆம் அதிகாரம். இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, யசூப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, எரியேல், யக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்சத் தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. ஊசியின் குமாரரில் ஒருவன் இசரக்கியா. இசரக்கியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின்படியெல்லாம் 87,000 பேராயிருந்தார்கள். பென்யமீன் குமாரர் பேலா, பெகேர், எதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, ஊசியேல், எரிமோத், இரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 20,034 பேர். பெகேரின் குமாரர் செமிரா, யோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பெகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். எதியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஷ், பென்யமீன், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்ஷீஸ், அகிஷாக்கார் என்பவர்கள். எதியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராயிருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரரில் ஒருவன். நப்தலியின் குமாரரான பில்காலின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, எத்சேர், சல்லூம் என்பவர்கள். மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரீயினிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மறுமனையாட்டியாகிய அராமிய ஸ்திரீயினிடத்தில் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாக்கீர் பிறந்தான். மாக்கீர் மாக்காள் என்னும் பேருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் 2ஆம் குமாரன் செலோப்பியாத். செலோப்பியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாக்கீரின் பெண்ஜாதியாகிய மாக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாக்கீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்மோலகேத் இஸ்கோத்தையும் அபியேசரையும் மாக்கலாவையும் பெற்றாள். செமிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். எப்பிராயீமின் குமாரரில் ஒருவன் சுத்தெலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தாக்காத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தாக்காத். இவனுடைய குமாரன் சாப்பாத். இவனுடைய குமாரர் சுத்தெலாக், எத்சே, எலியாத்.
இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்பிராயீம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண்ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரீயா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக், இவனுடைய குமாரன் தாக்கான், இவனுடைய குமாரன் லாத்தான், இவனுடைய குமாரன் அம்மியூத், இவனுடைய குமாரன் எலிஷாமா, இவனுடைய குமாரன் நூன், இவனுடைய குமாரன் யோசுவா. அவர்களுடைய காணியாட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதின் கிராமங்களும், பெத்தேலும் அதின் கிராமங்களும், சீகேமும் அதின் கிராமங்களும், காசா மட்டுக்கும் உள்ள அதின் கிராமங்களும், மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்செயானும் அதின் கிராமங்களும், தானாக்கும் அதின் கிராமங்களும், மெகிதோவும் அதின் கிராமங்களும், தோரும் அதின் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரீயா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். பெரீயாவின் குமாரர் ஏப்பேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாபீத்தின் தகப்பன். ஏப்பேர் யப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூக்காளையும் பெற்றான். யப்லேத்தின் குமாரர் பாசா, பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே யப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, எகூபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னெப்பர், சூகால், பேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரிட்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் 26,000 பேர்.